ஆதியாகமம் 1 3வது வசனம் வாசிங்க. தேவன் வெளிச்சத்தை உண்டாக்குவது போன தடவை இந்த வார்த்தையை பத்தி தான் பேசினேன். இப்ப இதுக்கு அடுத்த உள்ள வார்த்தைகள் பேசுறேன். நான் சிம்பிளா என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். ஏசு கிறிஸ்து பூமியை படைக்கும் பொழுது மனுஷனை உருவாக்குவார். தேவன் மனுஷனை உருவாக்குறாரு. மனுஷனுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாத்தையும் உருவாக்குறாரு. கர்த்தர் அறிந்திருக்கிறார், நீங்க பாவம் செய்வீங்க, பாவம் செஞ்சதுனால பாவத்துக்கு மறிப்பீங்க. உங்களை பாவத்துக்கு மறிச்சு அவங்களை மறுபடியுமாய் கர்த்தர் பரிசுத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, ஒரு சில திட்டங்கள் நியமித்தார். அதான் கிறிஸ்து வந்தார், அவர் சிலுவையில மறிச்சு அவருடைய பாவத்தினால உங்களுடைய பாவங்கள் எல்லா விஷயம் கழுவினார். ரத்தத்தினால உங்களுடைய பாவங்கள் எல்லா விஷயம் கழுவினார். மறுபடியும் புதிய மனுஷனாய் உருவாக்கினார். இதுதான் உண்மையான ஷார்ட்டா இருக்கிற விஷயங்கள். ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மறைபொருள் தான் என்ன சொல்லிருந்திருக்கேன். அதுல ஒண்ணுதான் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கர்த்தர் போகும்பொழுது ஃபர்ஸ்ட் எதை உருவாக்குறாரு, அவனோட வாழ்க்கையில இருள் இருக்கு. அந்த இருள் போவதற்காக என்ன கொண்டு வராரு, வெளிச்சத்தை கொண்டு வராரு. எப்படின்னா, வார்த்தையின் மூலமா தான் வெளிச்சம் வரும். கர்த்தர் சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்றாரு. எப்படி வருது? இப்ப நான் ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த மனுஷனுக்கு கர்த்தரை பத்தி ஒரு செய்தி என்ன செய்யணும், கேட்கப்படுது. நம்ம கர்த்தருடைய செய்தி கேட்கப்பட்ட என்ன நடக்குதுன்னா, அவனுக்குள்ளாக அந்த வார்த்தை போய் வெளிச்சத்தை உருவாகும். எப்படி ரட்சிப்பு எப்படி வருது? யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்து இருக்கிறப்பா குறைகள் எல்லாம் வச்சு மாற்றி நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சாட்சி கேட்பாங்க, என் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை இருந்துச்சு, நினைக்கவே இல்லை, புதிய மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சாட்சி கேட்டோட என்ன இருக்குது, அந்த கிறிஸ்து ஏசுன்ற வார்த்தை மனுஷனுக்குள்ள வெளிச்சமாய் போய் அந்த வெளிச்சம் தான் என்ன செய்யுது, மனுஷனுக்கு வெளிச்சத்தை, அந்த வெளிச்சம் முதல் வெளிச்சம் தான் இருள போக்கி மனுஷன் மீட்பதற்கான முதல் வெளிச்சம் தான். அதுக்குதான் சொல்ற ஆதியில வார்த்தை. எடுத்து வாசிங்க யோவான் சுவிசேஷம் 1:1 வாசிச்சு பாருங்க. யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆமென். அந்த வார்த்தை ஆதியிலே, அதுக்கப்புறம் வாசிங்க, தேவன் சகலமும் அவர் குணமை உண்டாயிடுச்சு. ஆமென். அவருக்குள் ஜீவன் இருந்த, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. யாரு ஜீவன்? கிறிஸ்துவுடைய ஜீவன் மனுஷனுக்கு எப்படி இருந்துச்சு, ஒளியாயிருந்தது. அதுக்கப்புறம் தான் சொல்ற, அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளில். இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருது, இல்ல நம்ம கிறிஸ்துவ அறியாத டைம்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவருக்கு நீங்க ஒரு வேண்டுதல் சொன்னீங்கன்னா, நீங்க வேண்டது கூட இல்ல, அவரை நீங்க நினைச்சிட்டு விசுவாசமா இது நடக்கும்னு நினைச்சாலே என்ன நடக்கும், இயேசு கிறிஸ்து செய்வான்னு நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, கிறிஸ்து உள்ள இருளில் பிரகாசிக்கிற ஒளியா என்ன பண்ணுவார், நம்ம இருதயத்துக்குள்ள நமக்குள்ள வருவார். அப்போ நமக்குள்ள வர்றதுக்கு முக்கியமான அந்த வெளிச்சம் உள்ள வர்றதுக்கு முக்கியமான அங்கம் தான் எதுனா இருதயம் அப்படின்னு நான் சொன்ன போன தடவை. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு முக்கியமான மாற்றம் தருவது எது, இருதயம் எம்டி ஆகணும்னு சொன்ன போன தடவை. ஏன் அப்படின்னா, கர்த்தர் அதான் சொல்றாரு, இது தேவனுடைய வீடா இருக்குது, இது சரீரமான தேவனுடைய வீடா இருக்கு, இதில் நான் என்ன செய்யறேன், வாசம் பண்ணுகிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. எதுல வாசம் பண்ண? இருதயத்துல வாசம் பண்ணுகிறேன்றாரு. அப்ப இந்த இருதயத்துல வாசம் பண்றான்னா, அவங்க எதுல இருக்கான், இருள் இருக்கான். இந்த இருள்ல வெளிச்சம் உள்ள போகணும். வெளிச்சம் உள்ள போய் அந்த இருதயத்தை எப்படி மாத்தணும், கர்த்தர் தங்குகிற ஒரு வீடா என்ன செய்யணும், அப்பதானே அவர் என்ன பண்ண முடியும், கர்த்தர் வர முடியும். ஏன்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர், நேர்மையானவர், மகத்துவம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்தம் உள்ளவர் இங்க வரும்போது எப்படி இருக்கணும், அந்த இடம் பரிசுத்தமா இருக்கணும். அவர் வருவதற்கு ரெடி. ஆனா தடை யாருன்னு சொன்னா, ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்கு, நம்ம இருதயத்துல இருள் இருக்கு. இந்த இருள் போக்குவதற்காக கிறிஸ்து என்ன பண்ணாரு, நம்ம இருதயத்துக்குள்ள வந்தாரு, வெளிச்சமாய் ஒளியாய் வந்தாரு. அந்த வெளிச்சம் உள்ள வந்தா என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஒரு மாற்றத்தை நமக்குள்ள கொடுக்குறாரு. இருதயத்துல முதல்ல வந்தோம் என்ன பண்ணுவாருன்னா, அடுத்த இதுதான் போன தடவை சொன்ன, இருதயம் எப்படி பண்ணதா இருக்கு, அந்த இருதயத்தை எப்படி மாத்தணும், இருதயத்தை எப்படி இருந்தா கர்த்தர் வருவாருன்னு தான் போன தடவை சொன்னேன். அதுக்கு அடுத்தது போல இருக்கும். வாசிங்க 4வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 1:4.
ஆஹ் இப்போ பூமியை உருவாக்கி இது ஆக்சுவலா எதனால ஒன்னாவது அதிகாரத்துல இருந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் வந்து பூமிய லேஸ்ல உருவாக்கினாரு, வார்த்தையில உருவாக்குனாரு அப்படின்னு. ஆனா இதுல ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கு. ஏன்னா அவர் வந்து அந்த படைப்புல வந்து ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் மறைச்சு வச்சிருக்காரு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து வானத்தை உருவாக்குறாரு, பூமியை உருவாக்குறாரு. பூமி வந்து வெளிச்சம் வந்துருச்சு என்ன பண்ணலாம், சுடர்களை கொண்டு வரலாம். உண்மைதானே, வெளிச்சம் கொண்டு வந்துட்டாரு. அப்ப எதை வெளிச்சம் உருவாக்கணும்னா எது உருவாக்குது, சூரியன் உருவாக்குது வெளிச்சத்தை. அப்ப எதை கொண்டு வந்திருக்கலாம், சூரியனை படைச்சிருக்கலாம். ஆனா சூரியனை படைக்காம அடுத்து என்ன பண்றாரு, ஜலத்தை உருவாக்குறாரு. ஜலத்துல இருந்து பூமியை உருவாக்குறாரு. பூமியிலுக்கு அப்புறமா சுடரை உருவாக்குறாரு. சுடர் உருவாக்கி பூமி வந்தாச்சு, செடி வந்தாச்சு. அவன் மிருகங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா மிருகங்களை கொண்டு வரல, பறவைகளை கொண்டு வராரு, மீண்டும் பிராணிகளை கொண்டு வராரு, அதுக்கப்புறமா மிருகத்தை கொண்டு வராரு. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் வச்சிருக்காரு. ஏன்னா அந்த காரணமே நாம யோசிக்கலாம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா படைப்புக்கும் காரணம். உங்களோட வாழ்க்கையில ஒண்ணு கூட குறையா இருந்திருக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் நேர்த்தியா இது ஒவ்வொரு காரணத்துக்காக தான் ஒவ்வொரு படைப்பும் வச்சிருக்காரு. அதனாலதான் முதல்ல வெளிச்சம் உருவாக்கணும்னே அடுத்து என்ன சொல்ற, வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரிக்கிறார். எங்க பிரிக்கிறார் அப்படின்னா, இது எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னா, தேவன் வந்து சாத்தான் தெரியும். சாத்தா யாரு, தூதர்ல ஒருத்தர், லூசிஃபர்னு சொல்லுவாங்க. அவனுக்குள்ள மேன்மை வந்தனால கர்த்தர் என்ன பண்ணாரு, அவனை கட்டி போட்டிருக்காரு. கட்டி போடும்போது கர்த்தர் உள்ள ஒரு தீர்மானம், கர்த்தர் கிறிஸ்து ஆவியானவர் 3 பேரும் ஒரு என்ன செய்யறாங்க, நம்ம வந்து நம்ம நீதி உள்ள தேவன் தான் நம்ம, ஆனா நம்மளுடைய அன்பு எவ்வளவுப்பட்டதுன்னு நம்ம தெரிவிக்கணும்னு சொல்லிதான் மனுஷனை உருவாக்குறாரு. மனுஷனை உருவாக்க காரணமே என்ன, அவருடைய அன்பு தான் மனுஷனுடைய வெளிப்பாடு. நாம யாருடைய வெளிப்பாடு, கர்த்தருடைய அன்பின் வெளிப்பாடு தான் நாம். அந்த அன்பை நம்ம எவ்வளவு நேசிக்கிறோம், மனுஷனை எவ்வளவு நேசிக்கிறோம், என்னை போல அவனை நேசிக்க முடியாத காரணத்துக்காக நம்ம என்ன செய்யறோம், உருவாக்குறாரு. அப்ப உருவாக்கும் போது தேவன் கிறிஸ்து மறுபடியும் போய் தேவன்கிட்ட கேட்கிறாரு, நீங்க மனுஷனை உருவாக்குறீங்க, மனுஷன் ஒருவேளை சாத்தா போல விழுந்துட்டானா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் விழுந்தாலும் தண்டனை இருக்கு, ஆனா அவனோட நியாயத்தீர்ப்பை யாராவது எடுத்தா நல்லா இருக்கும், யார் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்து தானாக முன் வந்து சொல்றாரு, அவனுடைய நியாயத்தீர்ப்பை நான் எடுத்துக்கிறேன். இன்னும் நான் தெளிவா சொல்றேன், ஒரு கதை மாதிரி சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் புரியுது. இதுவே நான் ஒரு பிரச்சனை தான் கேட்டுட்டேன். எப்படின்னா, தேவன், ஆவியானவர், இயேசு கிறிஸ்து 3 பேரும் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ தேவன் வந்து தேவனை வந்து சாத்தானை கட்டி வச்சிருக்கிறார். அப்ப சொல்றாரு, நான் அன்புள்ள தேவனை காண்பிக்கிறதுக்காக மனுஷனை உருவாக்கணும்னு சொல்லிட்டு 3 பேரும் தீர்மானம் எடுக்கிறாங்க. அப்ப தீர்மானம் எடுக்கும் போது கிறிஸ்து போய் தேவன்கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, நான் நீங்க மனுஷனை உருவாக்குறீங்க, மனுஷன் பாவத்துல விழுந்துட்டான்னு சொன்னா அவன் எங்க வர முடியாது, பரிசுத்தமா இருக்கிற இடத்துக்கு வர முடியாது. அப்ப அவனை மீட்பதற்கு நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தேவன் என்ன யோசிக்கிறாருன்னா, இது மீட்கணும்னா யாராவது என்ன செய்யணும், அவருடைய எப்படின்னா, இப்ப நான் என்னோட ஃப்ரெண்டு பாவம் பண்ணிருக்காங்கன்னா அவனுடைய கடனை நான் வாங்கிட்டேன், நான் ஒண்ணு இல்லை கடனே வச்சுக்கணும், அவனுடைய கடனை நான் தீர்க்கிறதுக்கு நான் அவனோட கடனை பே பண்ணிட்டேன்னா அவனோட கடன் தீர்ந்துருப்பான். அதுதான் அங்கேயும் நடக்குது. கர்த்தர் சொல்றாரு, அவன் பாவம் பண்ணிட்டான், அவனை மன்னிக்கிறதுக்கு அவனுடைய பாவத்துக்கான தண்டனை யாராவது வாங்கிட்டாங்கன்னு சொன்னா அவன் என்ன செஞ்சிடலாம், பரிசுத்தமாக்கி மறுபடியும் எங்க கொண்டு வந்துடலாம், பரலோகத்துக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற தாட்ல தேவன் யோசிக்கிறார். அப்ப யார் இதை மீட்டுக்கொள்வா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஆவியானவர் போய் இயேசு கிறிஸ்துட்ட பேசுறாங்க. கிறிஸ்து நியாயம் வச்சு இயேசு கிறிஸ்துட்ட பேசுறாங்க, யார் இதை ஏற்றுக்கொள்வா, தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் தான் படைப்பின் தேவன், அவரால மனுஷனுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, பரிசுத்தம் உள்ளவர், அந்த பாவம் கிட்ட போய் நிக்காது, நானும் ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் ஆவியா இருக்கிறேன், என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, யார் இதை ஏற்றுக்கொள்வான்னு சொல்லும் பொழுது தேவனுடைய அன்பை புரிஞ்சுட்டு தன்னுடைய குமாரனை கிறிஸ்து வந்து நின்னாராம். என்ன சொன்னாரா, மனுஷனுடைய பாவத்தை நான் ஏற்றுக்கிறேன். அதான் தம்மைத்தாமே என்ன செஞ்சுட்டாரு, சிலுவையில் அரைஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தாரு. எதுக்காக, ஏன் இத வந்து நடக்குது அப்படின்னு சொன்னா, தேவன் நேராவே சொல்லியிருக்கலாம் கிறிஸ்து கிட்ட, நீ என்ன செஞ்ச மனுஷனுடைய பாவத்துக்கு, ஆனா அவர் முழு மனசா ஏற்றுக்கொள்ளன்னு சொன்ன அந்த பாவத்தின் மாற்றம் வந்திருக்காரு. உண்மைதானே? இப்போ
என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட கேட்கறான்னு வச்சுக்கோங்க, நான் கடனா இருக்கேன், அதனால என்னை வந்து அடிமையாக சொல்றாங்க, இல்ல ஏதோ பண்ண சொல்றாங்க, என்னால முடியல, நீ அந்த கடனை கெட்டிடு அப்படின்னு சொன்னா, அவன் வந்து கேட்கறதுக்கும் அவன நிலைமைய பார்த்து நீ எனக்கு கடன் கூட வேண்டாம், நான் உனக்கு என்னுடைய எல்லா லிபர்ட்டியும் நான் கொடுத்துறேன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கா? அவன் வந்து கேட்டா என்ன திரும்ப அவன் எனக்கு எப்ப தருவான்னு யோசிச்சுட்டு இருப்பேன், உண்மைதானே? ஆனா அதுவே இல்லாம நான் பார்த்துட்டு நீ எனக்கு கடனே தேவையில்ல, உனக்காக நான் செய்யறேன்னு நாமளா போய் செய்யும் போது நமக்கு மைண்ட திரும்ப ஒரு சின்ன அளவு கடுகு அளவு கூட என்ன வந்திருக்காது, யோசிச்சா வந்திருக்காரு. நம்ம இதை வாங்கணும் அவசியம் தோணி இருக்காது. அதேதான் தேவன் கிறிஸ்து என்ன பண்றாரு, நான் மனுஷனுடைய பாவத்துக்காக என்ன செய்யறேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி தாமாக முன் வந்தனாலதான் நம்முடைய பாவத்துக்காக என்ன செஞ்சார், மறித்தார். இதெல்லாம் அங்க தீர்மானம் எடுக்குது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, 3வது சொல்றது, வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். மனுஷன் இங்க எங்க சாத்தான் இருள விழுந்துட்டான், இருள் இருக்கு, பூமியில இருள் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப மனுஷனுக்குள்ள இருள் இருக்குன்னு தெரியுது. அந்த மனுஷனுக்குள்ள இருள வெவ்வேறாக பிரிக்கிறார். எப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வர்றோமோ அப்ப நமக்கு தெரியும் இது நல்லது, இது கெட்டது. இதுக்குள்ள போனா வெளிச்சம், இதுக்குள்ள போனா பூமியில இத பண்ணா வெளிச்சம், இதுக்குள்ள போனா வெவ்வேறாக பிரிக்கிறாரா நம்மளோட வாழ்க்கையிலையும். எப்ப பிரிக்க நம்மளுக்கு அந்த அறிவு எப்ப வரும், தேவனுடைய வெளிச்சம் உள்ள வரும்போதுதான். உண்மைதான், இருதயத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்ததுக்கு அப்புறமே நமக்குள்ள தெரியும் இது தப்பு இது. ஆனா நம்ம பைபிள் படிச்சிருக்கோம், பைபிள்ல நிறைய தவறுகள் எழுதிருக்கு, ஆனா அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம். ஆனா நமக்கு தெரியும் இது தப்பு இது தவறு. ஏன்னா இருதயத்திலிருந்து யார் சொல்றா, தேவன் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இது தவறு, இது வெளிச்சம், இது இருளு, இது பாவம். இருள் எதை குறிக்கும், பாவத்தை குறிக்கும். வெளிச்சம் எதை குறிக்கும், கர்த்தரை குறிக்கும். இது கர்த்தருக்குள்ள போற வாழ்க்கை, இது இருளுக்குள்ள போற வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம். பிரிக்கிறதுக்கான அறிவு யார் தரா, அந்த தெளிவு உள்ள எப்படி வந்துச்சு, வெளிச்சத்தின் மூலமா தான் வந்துச்சு. உண்மைதானே? இருதயம் எழுந்துச்சு, கிறிஸ்து வார்த்தை மூலமா வெளிச்சமாய் உள்ள இதயத்துக்குள்ள வந்தாரு. இப்ப இதயத்துக்குள்ள வந்தாலும் என்ன பண்றோம், நம்ம வெவ்வேறாக பிரிக்கிறோம். எதை, வெளிச்சத்தையும் இருளையும். நல்லா சொல்லணும்னா உலகத்துல இருக்க இருளையும் நன்மை தீமை, நன்மை எது தீமை எது, நன்மையான பாதை வெளிச்சத்தை கொண்டு போகும், தீமையான பாதை இருளுக்கு கொண்டு போகும். நம்ம வெவ்வேறாக என்ன பண்றோம், பிரிக்கிறோம். அதுதான் சொல்றாங்க, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டால் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். நமக்குள்ள வந்தோட நம்மளே பிரிச்சிடறோம். கரெக்டா? அடுத்து வாசிங்களேன். பின்பு தேவன் அதுக்கு முன்னாடி இந்த 5வது வருஷத்துக்கு பாருங்க, தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். தேவன் பகலுக்கு என்னென்ன வச்சிருக்கிறாரா, வெளிச்சம், இருளுக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு விஷயமே வந்து இந்த வசனத்துல ஏதாவது ஒரு காரியம் இருக்கா? தேவன் பகலுக்கு என்ன நம்மளுக்கு வேற வார்த்தை இருக்கா? இல்ல. நல்ல வெளிச்சமா இருக்கு, இதுக்கு என்ன பகல்னு வைக்கிறார், இருளுக்கு என்ன இரவுன்னு பேர் வைக்கிறார். இப்போ இதுக்கான அர்த்தம் வேற இடத்துல இருக்கும் பாருங்களேன். 12வது வருஷம் வாசிப்பாங்க, தேவன் 16வது வருஷம் வாசிங்க, சாரி 14 வருஷங்க. இருக்காது அப்படின்னா பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகிறதுக்காக என்ன பண்ண, வானிலாக சுடர்களை உண்டாக கடவுள் என்றார். சுடர்கள் என்ன, பகலை ஆள 16 வருஷம் வாசிங்களேன். பகல் ஆளுறதுக்கு எதை கொண்டு வர, சூரியனை உருவாக்குறாரு. இரவு ஆளுறதுக்கு என்ன செய்யறாரு, சிறிய சுடரை உண்டாக்குறாரு. அது ரெண்டும் வெவ்வேறாக இருக்கிறார். இதற்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கான்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மறைப்பொருளே அங்க தேவன் மனுஷனுக்குள்ள என்ன பண்றாரு, வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டாரு. அவனுக்கு தெரியுது இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியுது. இது நல்லது இது கெட்டதுன்னு தெரிஞ்சோட என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, வாசி பாருங்க, 6வது வருஷம் வாசிங்க. ஜலத்தின் மத்தியில் ஆகாய எளிய உண்டாகிறது, அது ஜலத்திலிருந்து ஜலத்தை ஜலத்தை பிரிக்க முடியுமா? முடியாது.
இதுக்கான வசனமும் எது இருக்குன்னா, கர்த்தர் சொல்றார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். மகிமையின் மேகம், கரெக்டா? இந்த ஜலத்துல ஜலம் பிரிஞ்சு மேகம் என்ன மேல அது என்ன பண்ற, ஆகாய அந்த 8வது வசனம் வாசிங்களா, தேவன் ஆகாய விரிவுக்கு அந்த 7வது வசனத்தை தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கு ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். இப்ப என்ன பண்றாரு, பூமியில வெளிச்சம் வந்துருச்சு, இரவு பகல் பிரிச்சுட்டாரு. பிரிச்சுட்டு என்ன பண்றாரு, பூமியில இருக்க ஜலத்தை 2ஆ பிரிக்கிறாரு. ஒண்ணு ஆகாயமா வானமா கொண்டு வராரு, இன்னொன்னு பூமியில இருக்க சமுத்திரமா கொண்டு வராரு. இதுதான் நடக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க, இதுல 2 இருக்கு. பூமியில இருந்து பிரிக்கப்பட்டது மேல என்னவா போயிடுச்சு, வானமா போயிடுச்சு. இந்த வானமா போனது எப்படி இருக்குப்போ, மேகமா. அந்த மேகம் தான் என்ன கொண்டு வருது, மழையை கொண்டு வருது. உண்மையா? அப்ப மேகத்துக்குள்ள என்ன இருக்கு, ஜலம் தான் இருக்கு, தண்ணி தான் இருக்கு, கீழே இருக்கு சமுத்திரம் இருக்கு. 2ஐயும் என்ன பண்ணிட்டாரு, தனித்தனியா பிரிச்சுட்டாரு. உண்மையா? இதோட ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. உண்மையா? ஜலத்தினாலும் தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எதுல பிறக்கணும், ஜலத்துல. எங்க இருக்கு, சமுத்திரம் இருக்குது ஜலம். 2வது ஆவின்றார். ஆவியினால மகிமை, கர்த்தருடைய ஆவியானவர். அதாவது என்னன்னா, எப்போ ஆவியானவர் நமக்குள்ள வருவாரு அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள பாவம் இல்ல, நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம்னு சொன்னா கர்த்தருடைய பரிசுத்த ஆவி நமக்குள்ள இறங்காது. அது எப்படின்னா, மேகம் போல மென்மையா இறங்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் எப்பயுமே சொல்லுவாங்கன்னா, மேகம் போல மகிமையின் மேகம் அப்படின்னா, அந்த மகிமை தான் என்ன கொண்டு வரும், பரிசுத்த ஆவிய நமக்குள்ள கொண்டு வரும். அந்த மகிமை மென்மையா இறங்கி என்ன பண்ணும், பரிசுத்த ஆவிக்குள்ள நிரப்பும். புரியுதா? அப்ப மேகம் எதுக்குரிய அர்த்தம், பரிசுத்த ஆவியானவருக்குரிய அர்த்தம். ஜலம் எதுக்குரிய அர்த்தம், கிறிஸ்துவின் அர்த்தம். அதனால ஜலத்தினாலும் ஆவியினாலும், ஜலத்திலிருந்து ஜலம் என்ன பண்றாரு, பூமியை உருவாக்குறாரு, ஜலத்தை மேல ஒரு வானன்ற ஒரு ஆகாய உருவாக்கி கொண்டு வராரு. அந்த ஜலத்துக்குள்ள அந்த மேகத்துக்குள்ள என்ன இருக்கு, தண்ணி இருக்கு. அந்த மேகம் எதுக்கு கம்பாரிசன், ஆவியானதுக்கு கம்பாரிசன். பூமியில இருக்க தண்ணி எதுக்கு கம்பாரிசன், கிறிஸ்துக்குள்ள. ஏன்னா தேவன் மூழ்கி எந்திரிக்கும் பொழுது என்னவா இருக்கும், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் முழு புதிய மனிதனாய் மாறலாம். அதுதான் அந்த மூழ்கி எழும்போது அவனை பாவம் மன்னிக்கப்படுதுன்னா யாரு வர்றாங்க, ஏசு கிறிஸ்து வராரு. ஏசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவனுக்கு பாவத்தை மன்னிச்சு அவனுக்குள்ள தேவையான எல்லா விஷயம் எடுத்துட்டு, இப்ப பரிசுத்தத்துக்குள்ள தேவையை கொடுத்துட்டு, இப்ப பரிசுத்தாவியானவன் அவனுக்குள்ள வரணும். இப்ப என்ன பண்றான், மனுஷன் ஜலத்திலிருந்து எந்திரிச்சு என்ன பண்றான், வந்துட்டான், புதிய ஸ்திரியா இருக்கிறான். இப்ப யார் வரணும், ஆவியானவர் வரணும். அதனாலதான் 2ஆ பிரிக்கிறாரு. ஏன் 2ஆ பிரிக்கிறாருன்னா, தேவ ஆவியானவர் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமானவர். ஏன் அப்படின்னா, தேவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியார். தேவன் ஒண்ணு யோசித்திருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆவியானவர் தேவனும் ரொம்ப ரொம்ப அவர் என்ன பண்ண போறாருன்றது ஆவியானவர் அறிந்திருப்பாரு. எல்லாமே ஒவ்வொன்றும் அவருக்கு தெரியும். அப்படி நல்லா சிம்பிளா சொன்னா, நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னா, நமக்குள்ள என்ன இருக்கு, ஆவி ஆத்மா சரீரம்னு 3 இருக்கா. இந்த சரீரம் நல்ல ஆழமா சொல்ற பாருங்க. இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம், பேசுறோம், எல்லாமே பண்றோம். அவர் என்ன சொல்றாரு, நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஜீவ சுவாசத்தை ஊதினார். யாரு, தேவன் ஊதினார். அந்த ஜீவனுக்குரிய சுவாசத்தை ஊதினால்தான் அத ஹீப்ருல எப்படி எழுதிருப்பாங்க, ஜீவ ஆவி ஊதினார் இருப்பாங்க. தேவனுடைய ஆவிய இந்த நாசில உள்ள விட்டோடனே அந்த ஆவி போய் ஆத்மாவை உருவாக்குச்சான். இப்போ இந்த சரீரம் செத்து போச்சுன்னா இந்த ஆத்மா எங்க போகும், கர்த்தருக்குள்ள போகும். புரியுதா? இந்த ஆவி என்ன பண்ணுனா, பரிசுத்த ஆவியை இணைக்கும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு தப்பு பண்றோம்னு சொன்னா நமக்கு 2 யோசனை. ஒண்ணு சொல்லும் உலகத்துக்கு பின்னாடி போலாம், இன்னொன்னு சொல்லும் இதுல போலான்னு. இந்த வார்த்தை இருக்கு தெரியுமா, அது ஆவியில சொல்லப்படும். அதாவது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் நம்ம ரொம்ப சோர்வா இருப்போம், என்ன பண்ணன்னு தெரியாம குழம்பி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு தடவை தான் சொல்லும், இத பண்ணுன்னு. மனசு ஆழத்துல இருந்து, இருதயத்தின் ஆழத்துல ஒரு சத்தம் கேட்கும், இத பண்ணு. நம்ம அதை பண்ணியிருந்தோம்னா நம்ம வாழ்க்கை பயங்கரமா இருந்திருக்கும், அந்த பிரச்சனைல இருந்து வெளியில வந்திருப்போம்.
அந்த கைடன்ஸ் கொடுக்கறது யாருன்னா ஆவியானவர். எப்படி கொடுப்பாருன்னா ஆவியின் வழியா கொடுப்பாரு. புரியுதா? நம்மளுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இருதயத்துல 2 மைண்ட் இருக்கும். ஒண்ணு இந்த உலகத்துக்கு போவோம், இது போவோம். அந்த ஆத்மா எதை டிசைட் பண்ணனே தெரியாம இருக்கும். இங்க போலாமா, இங்க போலாமா, இதை பண்ணலாமா டிசைட் பண்ணாம இருக்கும். சாத்தான் சொல்லுவான், நீ இதை பண்ணு அப்படின்னு. உள்ள இருந்து மனசுல இருந்து ஆவி சொல்லும், அதை பண்ணக்கூடாது, அது தவறு. நமக்குள்ள என்ன இருக்கப்பா? ஆவி கைட் பண்ணுது யார? ஆத்மாவை. ஆவி கைட் பண்ணுச்சுன்னா நம்ம எதுக்குள்ள போறோம்? கர்த்தருக்குள்ள போறோம். ஒருவேளை அந்த ஆத்மா சரீரத்தை நம்பி, சரீரத்தின் மூலமா இச்சையை நம்பி சாத்தனோட இதுக்கு போகுதுன்னு சொன்னா இருளுக்கு போயிடும். இதுதான் எனக்கு. அப்போ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எப்படின்னா தேவனும் ஆவியானவர் ரொம்ப, ஏன்னா தேவன் ஜஸ்ட் சொன்னார்னா ஆவியானவர் செய்வார். அவர் என்ன யோசிக்கிறான்றது ஆவியானவருக்கு தெரியும். அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப இன்டெப்தான பர்சன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னு சொன்னா கிட்டத்தட்ட தேவனோட நம்ம இணைந்த மாதிரியே. அப்ப நம்ம பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரணும்னா எப்படி இருக்கணும்? ரொம்ப 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 பரிசுத்தமா இருக்கணும். அதனாலதான் முதல்ல யார் வரா? நம்மளுக்குள்ள கிறிஸ்து நம்ம இருதயத்தின் ஆழத்துல இருக்க எல்லா தீங்கையும் எடுத்து போட்டு நம்மளை பரிசுத்தமாக்கி அதுக்கப்புறம் ஆவியானவர் உள்ள வரும். இதுதான் நடக்கும். அதனாலதான் சொல்றாரு. அதனாலதான் 2ஆ பிரிக்கிறாங்க. என்ன? ஒண்ணு ஜலம், இன்னொன்னு ஆகாய நீர். அந்த ஆகாய நீர்ல இருந்து வர்றது என்னது? பரிசுத்த ஆவியானவர். ஜலத்துல இருந்து வர்றது கிறிஸ்துவர். புரியுதா? இப்போ இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. நம்ம சிலர் யோசிப்போம். அந்த சிலர் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஞானஸ்தானமே எடுத்திருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. ஆனா பயங்கரமா கர்த்தருடைய ஆவியை பெறுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப பரிசுத்தமா இருப்பாங்க. உண்மையா அந்த ஆத்மா என்ன நினைச்சிருக்குன்னா கிறிஸ்து கிட்ட மனுக்கு கிட்ட தேவனை நோக்கி ஓடும். அதனாலதான் ஞானஸ்தானத்துக்கு முன்பதாகவும் சிலர் ஆவியில நிறைவாங்க. சிலர் பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஆவியே கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் தான் பரிசுத்தமா மாறுவாங்க. பரிசுத்தம் ஆனதுக்கு அப்புறம் தான் பரிசுத்தம் ஆகுது. புரியுதா? இப்ப என்ன நடக்குது? ஜலத்துல ஜலத்தை பிரிச்சாரு. ஜலத்தா மேல இருக்கிறது என்னது? ஆவியானவர். கீழே இருக்கிறது இருள ஜலத்துல இருக்கு கிறிஸ்து. இதுக்கு அப்புறம் தான் என்ன வருது? சுடர். சுடர் எங்க இருக்கு? சூரியன் எங்க வருது? மேல வானத்துல வருது. இரவுல என்ன வருது? நிலா வருது. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நிலா டெய்லி வராது. சில நாள் பாதி இருக்கும், சில நாள் பயங்கரமா இருக்கும், சில நாள் கம்மியா இருக்கும், சில நாள் இல்லாமே இருக்கும். அதுக்கும் காரணம் இருக்கு. அதே போல சூரியனை பாத்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே ஸ்டாண்டர்டா ஒரே மாதிரி. அதுதான் அது எதை குறிக்குதுன்னா சூரியன் குறிப்பது பரிசுத்த ஆவியானவர். ஏன் அப்படின்னா அவருக்குள்ள வெளிச்சத்துக்குள்ள போயிட்டோம்னு சொன்னா நாம வெளிச்சத்தை நோக்கி ஓடிய பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்குள்ள போறதுக்கான வழியை காமிச்சிட்டே இருப்பாரு. அதுல இருளே இருக்காது. நல்லா கவனிச்சு பாருங்க. எவ்வளவு மேகம், கருமேகம் சூழ்ந்திருந்தாலும் சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும். வெளிச்சம் போகவே போகாது. நம்மளுடைய கண்கள் தெளிவாதான் என்ன செய்யும்? இருக்கும். அதுதான் அவருடையது. என்ன டாக்டர்ஸ் நின்று உங்களை மறைக்கணும்னு நினைச்சாலும் உங்களால நிக்க முடியாது. எப்போ சூரியன் பரிசுத்த உங்க வாழ்க்கையில வரும்போது. சரி, அப்போ இருள்ல நடக்கும் போது என்ன நடக்குது? சுடர். அது எது? நிலா. ஏன் நிலா பாதி நேரம் இருக்க மாட்டேங்குதுன்னா நாம பூமிக்கு உள்ளவனா இருக்கும். நிலா எதுனாலனா இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. சிலர் இப்ப நம்முடைய வாழ்க்கையை எடுத்துங்க. சில நாள் கர்த்தருக்குள்ள வேகமா ஓடுவோம், சில நாள் என்ன செய்வோம்? கர்த்தருக்குள்ள மென்மையா ஓடுவோம், சில நாள் தேவனோட தூரமா ஓடிடும். உண்மையா? இப்ப தூரமா ஓடிடும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கெட்டகுமாரன் சொல்லலாம். கெட்டகுமாரன் எங்க போயிட்டான்? நான் ஆஸ்தி எல்லாம் வாங்கி எங்க தூரமா ஓடிட்டான். இப்ப ரொம்ப இருள்ல இருக்கான். உண்மையா? இந்த ரொம்ப இருள்ல இருக்கும்போது அப்பவும் கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? வெளிச்சம் கொடுக்க தேடிட்டே இருப்பாரு. நிலா போல. நிலானா மென்மையா கொஞ்சமா வரும், அடுத்து கொஞ்சம் அதிகமாகும், அடுத்து கொஞ்சம் அதிகமாகும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? முழுமையாகும். இப்ப நம்ம ரொம்ப இருள்குள்ள இருக்கோம். இந்த இருள்குள்ள இருக்கும்போது கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? ஏதாவது ஒரு வார்த்தை மூலமா, இல்ல போன் நோண்டி இருப்போம், இல்ல ஏதாவது இடத்துல இருப்போம், இங்க சர்ச்சில் வந்திருப்போம். சர்ச்சில் எவ்வளவோ வார்த்தை சொல்லுவாங்க. ஆனா ஒரு வார்த்தை நம்ம செய்யும் மறுபடியும் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சிப்போம். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை தான் நிலா போல. நிலா போல மென்மையா 1% வரும். அந்த வார்த்தை போய் நம்மள என்ன பண்ணோம்? நம்ம இப்படி இருக்கோம், நம்ம இவ்வளவு தவறு பண்ணிட்டோம், நம்ம இவ்வளவு இதா இருக்கோம், கர்த்தருக்கு விரோதமா இருக்கோம், பூமிக்குள்ள இப்படி மாட்டிட்டு இருக்கோம், உலகத்துக்குரிய காரியங்களை இப்படி மாட்டிட்டு இருக்கோம், எனக்கு ஒரு வெளிச்சம் வராதா அப்படின்னு சொல்லும்போது தேவன் என்ன பண்ணுவார்? மறுபடியும் வார்த்தை மூலமா, யாராவது ஒரு நண்பர் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா நிலா எப்படி அரைநிலா, முழு நிலா, அரைநிலா வருது, அதுக்கப்புறம் முக்கால் நிலா வருது, அதுக்கப்புறம் முழு நிலாவை மாறுற மாதிரி அந்த மாதிரி என்ன தேவன் நம்ம வாழ்க்கைக்குள்ள மெதுவா என்ன பண்ணுவாரு?
முழுமையான கிறிஸ்து உள்ள வந்து நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யற வெளிச்சமா முழு நிலவு இருக்கும் போது பாத்துருக்கீங்களா? இரவு நேரத்துலயும் பாருங்க, நல்ல முழு நிலவு இருக்கும் போது கர்த்தருடைய வெளிச்சம் பகல்ல எப்படி இருக்குமோ அதே போலதான் இருக்கும். அதுதான் தேவன் முழுமையா உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னு சொன்னா, கிறிஸ்து முழுமையா உள்ள வந்துட்டாருன்னு சொன்னா, இப்ப என்ன நடந்துரும்? நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம். எங்க போறோம்? சூரியன். எப்போ நிலவு வந்து முடிஞ்சிச்சுன்னா அடுத்து என்ன வருது? சூரியன் வந்துடும். இப்போ நீங்க யோசிக்கலாம், நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன், நான் ரொம்ப தள்ளி இருக்கிறேன், என் வாழ்க்கை அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நான் கிறிஸ்துக்குள்ள வந்ததுலாம் ரொம்ப கஷ்டம் நினைக்கலாம். இல்ல, உங்க வாழ்க்கையில கர்த்தர் கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காரு? செயல்பட்டு இருக்காரு. அவர் போகவே இல்லை, எல்லாம் அங்கதான் இருக்கு. நமக்கு தான் தெரியல. ஏன்னா நம்மளுடைய பாவத்துல இருக்கிற அந்த இருள்னால நமக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா அது நிலா கிறிஸ்துவ பத்தி நீங்க தேட ஆரம்பிச்சீங்க, என் வாழ்க்கை மாறும் நீங்க நினைச்சு கிறிஸ்துவ தேடி ஓடி வந்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா மென்மையா கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கைக்கு வந்து எல்லா விஷயம் எடுத்து போட்டு மறுபடியும் என்ன செஞ்சவாரு? தேவனிடத்துல சேர்த்துருவாரு. அதுதான் அந்த பாத்தீங்கன்னா 7ஆம் வருஷம் பாத்தீங்கன்னா, ஜலத்தின் ஆகாயங்களை உண்டாக்கலை, ஜலத்தை பிரிக்க பெறுவது, தேவன் ஆகாயங்களுக்கு கீழே இருக்கும் ஜலத்திற்கு ஆகாயங்களுக்கு மேலே இருக்கும் ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அப்படியே ஆயிடுச்சு. ஆகாயங்களின் வானம் என்று பெயரிட்டா சாயங்காலம் விடியற்காலமாய் 2ஆம் நாள் ஆயிடுச்சு. இதெல்லாம் என்ன இன்னைக்கு பண்றாரு? 2வது நாள் பண்றாரு. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, தேவன் மறிச்சு 3 நாளுக்கு அப்புறம் என்ன உயிர் கொடுத்தாரு இல்லையா? 2வது நாள்ல மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. எதுக்காக? இருக்க எல்லாத்தையும் சாத்தான ஜெயிச்சு மரணத்தை ஜெயிக்கணும். 2வது நாள் ஜெயிக்கணும். 3ஆவது நாள் உயிர் தரணும். 2வது நாள் ஜெயிக்கக்கூடிய காரியம் தான். அந்த 2வது நாள் என்னென்னலாம் உருவாக்கப்படுது? நல்லா கவனிச்சு, வெளிச்சம் உண்டாகுது. வெளிச்சம் வந்து என்ன பண்ணுது? ஆகாய விரிவு உண்டாகுது. அதுல என்ன இருக்கு? ஜலம் வருது. உங்களுக்கு புரியுதா? அப்போ தேவன் எத்தனை நாள்ல உயிர் தந்தா? 3 நாள்ல உயிர் தந்தார். 2வது நாள் என்ன நடக்குது? தேவன் சாத்தான ஜெயிச்சு, அதாவது மரணத்தை ஜெயிச்சு உயிர் தரணும். அப்பதான் என்ன செய்வோம்? மனுஷன் வந்து என்ன பண்ணுவான்? அவர் வந்து பாவத்திலிருந்து நீக்கப்படுவான். அப்போ 2வது நாள் என்னென்னலாம் படைக்கிறாங்க கர்த்தர் பாருங்க. ஜலத்திலிருந்து ஜலத்தை உருவாக்குறாங்க. எதனாலனா ஜலம், அதாவது ஆகாய விரிவில் இருக்கிற மகிமை இணைக பரிசுத்த ஆவியானவர் மனுஷனை பாவத்துக்குள்ள போகாதபடி எங்க வரணும்? கர்த்தருக்குள்ள வருவதற்காக அவர் 2வது நாள் தான் எல்லாத்தையும் உருவாக்குறார். அதோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் ஒவ்வொரு படைப்புக்கும் காரணம். எல்லாமே அவர் ஒரு வெளிச்சம். அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இருக்க, அந்த பைபிள்ல போட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1000 காரணங்கள். எங்கெல்லாம் 7 வருதோ அங்கெல்லாம் கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருப்பார். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து நான் இன்னைக்கு 2வது நாள் மட்டும் தான் இருக்கேன். நீங்க ஒரு யோசிச்சு பாருங்க, நாம என்ன பண்ணிருக்கோம் கத்துக்காக? நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நேரம் கத்துக்காக ஒதுக்கி இருக்கோம். ஆனா நம்மளை மீட்பதற்காக நான் இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஒரு 25 நிமிஷம் 1/2 மணி நேரம் எடுத்திருக்கேன். இந்த 1/2 மணி நேரத்துல 2வது நாள்ல இருக்கிற நம்மளை மீட்பதற்கு தேவையாக படைக்கப்பட்ட காரியம் தான் சொல்லியிருக்கேன். நம்ம நினைக்கலாம், வாசிக்கிறோம் இவ்வளவு நாள் வந்து ஆதியாகமம் 1 எடுத்து வாசிக்கும் பொழுது ஆகாய விரிவை உண்டாக்கினேன், அது ஜலத்திலிருந்து ஜலம் பிரிக்கப்பட்டது அப்படிலாம் ஈஸியா வாசித்து போயிட்டா. ஆனா அது யோசிச்சு பாருங்க, அதுக்குள்ளயும் நம்ம மேல வச்சிருக்க அன்பு அவ்வளவு இன்டெப்தா உருவாக்குறது காரணம் நம்மளை மீட்பதற்காக. நாம அவருக்கு தேவை. இன்னைக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எவ்வளவு பேர் இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்க இருக்கலாம், எத்தனை பேர் உங்களுடைய கஷ்ட காலத்துல கூட தூக்கி இருக்காங்க. என்னதான் நீங்க கஷ்ட காலத்துல கூடவே இருந்திருந்தாலும் உங்க மனசை தேர்ச்சிக்க முடியுமா? அந்த அன்புதான் உங்களை. நான் அப்பதான் சொல்றேன், நான் இந்த உருவாக்கியிருக்கேன், நான் என்னோட படைப்புக்காக ஒவ்வொரு இருக்கிற 1ஆம் நாள் உருவாக்கியிருக்கேன், 2வது நாள் உருவாக்கியிருக்கேன். இந்த 2வது நாள் உருவாக்குறதுல கூட உன் மேல வச்சு அன்பு இருந்தா ஏன் தெரியுமா? நான் அவ்வளவு உங்களை நேசிக்கிறேன். நாம என்ன கத்திற்காக பண்றோம் சொல்லுங்க? எதுவுமே இல்லை. அந்த கத்திர என்ன சொல்றாங்க? எனக்காக ஒரு 1 மணி நேரம், எனக்காக 1 மணி நேரம் எனக்காக ஒரு ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவர்கிட்ட உட்காந்து ஜெபத்தால் எவ்வளவுதான் இருக்கட்டும், உங்களுக்கும் கத்தருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு யோசிப்பாங்க. அவர் வந்து காட நீங்க யோசிக்கிறத விட இஸ் a person, அவர் உண்மையான பர்சன் தான். நிறைய நாள் உட்காந்து ஃபீல் பண்ணிருக்கேன். இன்னைக்கு கூட இது வரைக்கும் நான் நோட்ஸ் எடுக்கல. என்ன சொல்ல எனக்கு அப்படியே பேசிட்டு இருக்கேன்.
நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் நேத்துல இருந்து கேட்கிறேன். ஒரு வாரமா இது இருக்கணும்னு நினைச்சிருக்கேன். நான் யோசிச்சு வரைக்கும் இல்ல. உங்ககிட்ட இந்த வார்த்தையை கொண்டு வந்து சேர்க்கணும். நான் உண்மையாவே ஒரு நேசிக்கிறேன். நேசிக்கிறதுல உங்களை நான் பேசணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்றத உங்ககிட்ட சொல்றதுக்காக இவ்வளவு தூரத்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் உங்களை எவ்வளவு நேசிப்பாங்க. நான் கேட்க ஒரே விஷயம் என்னன்னா, உட்கார்ந்து டெய்லி ப்ரேயர் பண்ணுங்க. எதுவுமே சொல்ல. ஒரு 1/2 மணி நேரம் வர்ஷிப் சாங்கோ இல்ல ஏதோ ஒரு சாங் போட்டுட்டு ஜஸ்ட் உட்கார்ந்து பாடுகிற வரியில உணர்ந்து என் வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க, உண்மையாவே என்கிட்ட பேசுங்க. நீங்க பேசுங்க, கேட்க கண்டிப்பா உங்ககிட்ட கத்த பேசுங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் பண்ணல முடியும்.